டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று டிஆர்பி போர்டில் இருந்து வந்து பார்த்தோன்னா ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு எக்ஸாம். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து கால்ஃபர் ஆயிருக்கு. ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆனுவல் பிளானரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக என்ன அப்படின்னா யூஜிடிஆர்பியும் அதில் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தா இந்த வருஷம் வந்து கண்டக்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்கிட்ட நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா கேட்ட ஒரு கொஷின், யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கலாமா இல்லை பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கலாமா? ஸோ இதுக்கான ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்குமோ அது நீங்கள் தான் சூஸ் பண்ண போறீங்க. நான் இதை தான் படிக்கணும் அப்படின்றது நான் அதை வந்து சொல்லக்கூடாது. ஸோ நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணுங்க எந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நீங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிங்க இல்ல யூஜிடிஆர்பி எக்ஸாம் படிங்க. பட் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது ஸோ காமன் டு ஆல். ஸோ இனிமே எந்த ரெக்ரூட்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம டிஆர்பி போர்டில் இருந்து கண்டக்ட் பண்ண போற எல்லா எக்ஸாமுக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதுக்கான எப்படி வந்து நீங்க படிக்கணும் அதுக்கான ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் நடந்தது நம்ம டிஆர்பி போர்டில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடந்தது. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அதனுடைய கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் எஸ்சிடி டெட் பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சாங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தகுதித்தாள் இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட், ஸோ அந்த எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தகுதித்தாள் இருந்தது. ஸோ இது மூணுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அனலைசிஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே வந்து 10th புக்ல இருந்து தான் கொஷின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம டிஆர்பியோட வெப்சைட்லயும் வந்து பார்த்தோன்னா இதுக்கான சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 10வது தரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் புக்கை வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம அகாடமியில ஒரு புக்கே போட்டு வச்சிருக்கோம். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க இது தமிழ் எலிஜிபிலிட்டி, ஸோ இந்த கம்பல்சரி எக்ஸாமுக்காக இந்த ஒரு புக் வந்து பார்த்தோன்னா நம்ம அகாடமில இருந்து நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேணுன்றவங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த புக்கை வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் டைரக்டா. இதுல எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன பிஓ எக்ஸாம் கொஷின் பேப்பரு, அதே மாதிரி இந்த எஸ்சிடி எக்ஸாம் கொஷின் பேப்பரு, பிடி அசிஸ்டன்ட் கொஷின் பேப்பர் எல்லாமே இதுல வந்து அட்டாச்சா இருக்கும். இது வாங்குறவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டுமே நம்ம மெஸ்மரைஸ் அகாடமி ஆப்ல வந்து கொடுக்குறோம். ஸோ அதையும் வேணா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக. பிளஸ் இந்த புக்கும் சேர்த்து தான். ஸோ இதனுடைய புக்கோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபா போட்டிருக்கோம். ஸோ நல்ல குவாலிட்டியான ஒரு புக்கு, ஸோ ஸ்டாண்டர்டா இருக்கும். அதே மாதிரி உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப குட்டி குட்டியெல்லாம் போடுறது இல்லை, நல்லா அழகா வந்து போட்டு வச்சிருக்கு. ஸோ வேணா நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 10th புக்கை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸோ இதான் 2 ஆப்ஷன் நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. இதுல பிசிக்கலி சேலஞ்சடா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இருந்து எக்ஸம்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஸோ டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய மேஜர்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கணுமா அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்லை நீங்க படிக்க போறீங்கன்னா அது உங்களுடைய சாய்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டுக்கும் மற்ற விஷயங்களுக்கு வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுல ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அகாடமி புக்கை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டுத்துல எதனா ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கோங்க போதும். கொஷினை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 30 கொஷின் கேட்பாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற 20 கொஷினுக்கு வந்து பார்த்தோன்னா 2 மார்க் அப்படின்னு அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 20 கொஷின்ல நீங்க எந்த கொஷின் எழுதினாலும் ரைட்டா எழுதினாலும் 2 மார்க் கிடைக்கும். அதே மாதிரி லாஸ்டா இருக்கிற 10 கொஷின்ஸ்க்கு மட்டும் ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுத்துருக்கிற ரூல்ஸ் படி இந்த 30 கொஷினுக்கு 50 மார்க்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இதுல நீங்க 20 மார்க் எடுத்தா போதும். அப்ப அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு 10 கொஷினை கூட நீங்க ரைட்டா எழுதிட்டா கூட 20 மார்க் வந்துடும். ஸோ அதனால நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். ரொம்ப இதுக்கு வந்து எஃபர்ட் போட வேண்டாம். ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா 10th புக்கை பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் போதுமானது. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். யூஜிடிஆர்பி படிக்கலாமா பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கலாமா? ஸோ ஆக்சுவலா ஜென்ரலா வந்து பார்த்தோன்னா என்ன கேட்டா பிஜிடிஆர்பி இஸ் அ பெஸ்ட். ஓகேவா? ஸோ இது என்னுடைய சஜஷன். ஆக்சுவலா இது உங்களுடைய சஜஷனுக்காக நான் சொல்லலை. என்கிட்ட கேட்டாக்கா என்ன யாருன்னா நீங்க எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டாக்கா ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிப்பேன். அதுக்கான ரீசன் என்னன்றது நான் சொல்றேன்.
ரெண்டுமே வந்து எதுக்காக படிக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், நீங்க ரெண்டுமே படிக்கிற மாதிரி ஐடியா இருக்கு அப்படின்னா காமன் டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். நான் பிஜிடிஆர்பி படிக்க போறேன், யூஜிடிஆர்பியும் படிக்க போறேன் அப்படின்னா ரெண்டு சிலபஸ்லயுமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த மேஜர் வேணா இருந்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி மோஸ்ட்லி இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதால ஸோ நம்ம ப்ரிஃபரன்ஸ்லேயே நம்ம போயிடுவோம். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பி சிலபஸ் அண்ட் யூஜிடிஆர்பி சிலபஸ் ரெண்டுத்தையுமே நம்ம கையில் வச்சுக்குவோம். ரெண்டுத்தையுமே கையில் வச்சுக்கும் போது யூனிட் 1 நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டாபிக் ஒரே மாதிரி இருக்கும், இதுலயும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த காமன் டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். இது ஒரு ஐடியா. அதுக்கு அடுத்தது காமனா இல்லாத டாபிக்ஸை அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். ரீசன், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் தான் வரப்போகுது. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமை கண்டக்ட் பண்ண பிறகுதான் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு போவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா காமன் டாபிக்ஸை கவர் பண்ணிட்ட பிறகு ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் சிலபஸை தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ நான் சொன்ன மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பிரச்சனை இல்லை, ரெண்டு பேருக்குமே காமன் தான். ஸோ ஏன்னா பிஜியா இருக்கட்டும் யூஜியா இருக்கட்டும் நீங்க என்ன எக்ஸாமா இருந்தாலும் இப்போ சப்போஸ் வந்து பிஓ எக்ஸாம் கொடுக்குறாங்க, அந்த எக்ஸாமுக்கு கூட இதுவுமே காமன் தான். ஸோ எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஜிடிஆர்பியோ இல்ல யூஜிடிஆர்பியோ நீங்க ஆல்ரெடி எதனா ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க. இப்போ நான் வந்து நான் யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதினேன், மார்க் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ல விட்டுட்டேன், நான் ரொம்ப கம்மியில தான் விட்டுருக்கிறேன், ஆனா எனக்கு நல்ல ஐடியா இருக்கு, நான் அதையே நான் திருப்பி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அதுலேயே நிறைய ஐடியாஸ் இருந்திருக்கும். ஸோ பிஜிடிஆர்பிக்கு பதிலாக உள்ள போறதுக்கு பதிலாக யூஜிடிஆர்பியில நல்ல ஐடியாஸ் இருக்கு, நான் அதுலேயே நான் போறேன் அப்படின்னா தாராளமா அதுலேயே போகலாம். இல்லை நான் பிஜிடிஆர்பி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸோ நான் அதில் வந்து ஒரு 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 50% இல்லை ஒரு 40% நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறேன், நான் திடீர்னு வந்து பார்த்தா எதுக்கு படிக்கிறதுன்னு தெரியலன்னா நீங்க பிஜிடிஆர்பிக்கு ரெஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி எதை நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த எக்ஸாம்லேயே அடுத்த ப்ராசஸும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிவியேட் ஆக வேண்டாம். அடுத்தது காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் எழுத முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அது டிபார்ட்மெண்ட் வைஸ்ல பிரிக்கும் போது எப்படியும் கேண்டிடேட் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ யூஜிடிஆர்பி எக்ஸாம்ல காம்படிஷன் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குமா அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இருக்கிறதால கம்மியாக தான் இருக்கும். அப்போ பிஜிடிஆர்பியில அதே தான். பிஜிடிஆர்பிலே என்ன அப்படின்னா காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம பார்க்கும்போது போஸ்ட் கிராஜுவேட் கம்பல்சரி முடிச்சிருக்கணும், பிஎடும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 4th இயர் படிக்கிறவங்களாம் நாட் எலிஜிபிள். ஆக்சுவலா 4th இயர் அப்படின்றது இந்த நோட்டிபிகேஷன் வரும்போது நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க, நீங்க அந்த கோர்ஸை முடிச்சிருவீங்க அப்படின்னா எலிஜிபிள் ஆயிடலாம். மற்றபடியா கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கும் போதும் இந்த பிரச்சனை இருக்கு. எப்படின்னா இங்கேயுமே கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவுல இது இருக்காது, என்ன சொல்றது, காம்படிஷன் இருக்காது. ஏன்னா வந்து பிஜி முடிச்சிருக்கணும் பிளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட் மட்டும்தான் இங்க வர முடியும். வேற நான் பிஎட் முடிச்சிருக்கேன், நான் ஒரு பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட் அப்படின்னா அதெல்லாம் அவங்க வரமாட்டாங்க இங்க. ஸோ அங்கே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கம்மி தான். ஸோ அதனால நீங்க இந்த 2 எக்ஸாம்ல எதுக்கு வேணா ப்ரிப்பரேஷன் கொடுக்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா யூஜிடிஆர்பியில ஃபுல் ஃபோக்கஸ் உங்க சப்ஜெக்ட் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா 150 மார்க்குமே இங்கிலீஷ் தான். பட் பிஜிடிஆர்பியில பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் சைக்காலஜி இல்லை எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் ஒரு 30 மார்க் வரும் உங்களுக்கு. மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் வந்து ஜிகே, அதுக்கப்புறம் ஒரு 110 மார்க் மட்டும்தான். ஸோ உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் எதுவும் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் தமிழோ இல்லை இங்கிலீஷோ மேக்ஸோ எல்லாத்துலேயுமே இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க் வந்து டீவியேட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி சப்ஜெக்ட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் யூஜிடிஆர்பியில் இந்த விஷயம் கிடையாது. டைரக்டாக மொத்தமே உங்கள் மார்க்கை மட்டும்தான் படிக்க போறீங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். யூஜிடிஆர்பி பெஸ்ட்டா பிஜிடிஆர்பி படிக்கிறது பெஸ்ட்டா? ஏன்னா நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டேன். நீங்கள் ஆல்ரெடி எதை ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி பிஜிடிஆர்பி படிக்கிறதுல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக இருக்கு, யூஜிடிஆர்பியில் என்னென்ன விஷயம் இல்லை, காம்படிஷனை பற்றியும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம் வரும் அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான் வரும். ஏன்னா அதுதான் வந்து ஆனுவல் பிளானர் படி அப்படிதான் போட்டிருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால்ஃபர் பண்ணி
அதனுடைய ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நம்ம அகாடமியில் புக் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லா யூனிட்ஸ்க்குமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம அகாடமியிலே ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிக்கலாம், ஆன்லைன் டெஸ்ட் பேட்சும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸுமே கிளாஸ் வீடியோஸும் அப்டேட் ஆகும். நீங்கள் அதையுமே நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். இதில் தவிர்த்து வேற எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல பின் பண்ணுங்க. ஸோ நான் அதுக்கும் உங்களுக்கான ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் நான் தரேன். தேங்க்யூ.